இப்போ வீடியோல சொல்ல போற இந்த மெத்தட்ல சுடிதார் டாப்புக்கு நீங்க ஸ்லீவ் கட் பண்ணீங்க அப்படின்னா பிளவுஸ்ல நம்ம எப்படி வந்து சைட் ஜாயின் பண்றப்போ பிளஸ் மாதிரி வருதோ அதே மாதிரி பர்ஃபெக்டா வந்து உங்களுக்கு சுடிதார் டாப்லயும் சைட் ஜாயின் பண்றப்போ நீட்டா ஸ்லீவ் போய் அட்டாச் ஆகும். நம்ம சேனல்ல ஏற்கனவே பிளவுஸ் கட்டிங்க்கு தேவையான பெர்ஃபெக்ட் ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணணும் பாடி மெஷர்மெண்ட் வச்சு அப்படின்ற வீடியோ ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்போ வந்து நம்ம சுடிதாருக்கு எப்படி பெர்ஃபெக்ட்டா ஒரு ஸ்லீவ் கட் பண்றது, அதுல சைடுல ஜாயின் பண்றப்ப எப்படி பிளஸ் மாதிரி எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து சுடிதாருக்கு தேவையான ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்லீவ் வந்து கட்டிங் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். வித் பாடி மெஷர்மெண்ட்டோட தேவையான பாடி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். செஸ்ட் ரவுண்ட், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஆம்ஹோல் ரவுண்ட், உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பைசப் ரவுண்ட் வந்து மட்டும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸ்லீவோட லென்த் வந்து நீங்க இப்ப ஷார்ட் லென்த் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த லென்த் இருக்கிற இடத்துல ஸ்லீவோட ஓப்பன் ஸ்லீவ் ரவுண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? பைசப் ரவுண்ட் அப்படின்றது வந்து நம்ம மார்க்கிங் பண்றப்போ தேவைப்படும். அது எந்த இடத்துல தேவைப்படும், எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த மெத்தட்ல நீங்க ஸ்லீவ் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ஸ்லீவ் வந்து பாடி பார்ட்டோட சேர்த்து அட்டாச் ஆகும். இப்போ நான் வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஸ்லீவ் தான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போறேன். துணி வந்து இந்த மாதிரி 2 லேயர்ல ஃபோல்டிங்ல இந்த பக்கம் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ மேல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் வந்து ஒன்று போட்டுக்கலாம். மேல வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக மார்க் பண்ணிக்கலாம். மேல பாடி பார்ட்டோட சேர்த்து ஜாயின் பண்றதுக்கு. இதுக்கப்புறம் நமக்கு ஸ்லீவோட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். 5.5 இன்ச் வந்து ஸ்லீவோட ஷார்ட் ஸ்லீவோட ஹைட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஸ்லீவோட லென்த் வந்து இந்த இடத்துல நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம லைனிங் போட்டு ஸ்டிச் பண்றதா இருந்தா சுடிதார் டாப்புக்கு 1/2 இன்ச் மட்டும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கீழே சேர்த்தா போதும். இதே நீங்க அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணி பிளவுஸ்க்குலாம் வந்து நார்மல் பிளவுஸ்க்கு லைனிங் இல்லாத பிளவுஸ்க்குலாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தைக்கிறீங்க அப்படின்னா 1 இன்ச்ல இருந்து 1.5 இன்ச் வரைக்கும் நீங்க வந்து கீழே ஸ்டிச்சிங்காக விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சாம்பிள் கட்டிங் தான் பார்க்க போறோம். அதனால ஒரு 1/2 இன்ச் மட்டும் லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ண மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து கட்டிங் வந்து காமிக்கிறேன். ஸ்லீவோட எண்டிங் முடிகிற இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். 1/2 இன்ச் கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கான லைன். இந்த 2 லைனும் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம சேனல்ல ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். 5 டிஃபரெண்ட் கோர்சஸ் வந்து நம்ம மே 1st இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்களுக்கு இந்த கிளாஸஸ் பத்தின வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம எல் ஸ்கேல் எதுக்காக யூஸ் பண்றோம்னா நம்ம லைன்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா போடுறதுக்காக தான் இந்த எல் ஸ்கேல் வந்து யூஸ் பண்றோம். கிராஸா வராம இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி போடுறதுக்காக தான் நம்ம எல் ஸ்கேல் வந்து யூஸ் பண்றோம். சரியா? இப்போ நமக்கு செஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எதுக்காக தேவை அப்படின்னா நமக்கு இந்த சைடு வந்து கேப் ஹைட் அப்படின்னு ஒன்று மார்க் பண்ணுவோம். அதுக்காக தான் நமக்கு செஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து தேவை. கேப் ஹைட் வந்து முக்கியமா ஸ்லீவ் கட் பண்றப்ப அப்படின்னா கண்டிப்பா ஸ்லீவ் கட்டிங் பெர்ஃபெக்ட்டா வரணும் அப்படின்னா உங்களுக்கு கேப் ஹைட் வந்து ரொம்ப முக்கியம். கேப் ஹைட் அப்படின்றது என்னன்னா நமக்கு ஸ்லீவோட இந்த உயரம் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்ல நம்ம மார்க் பண்றோம் இல்லையா, இந்த இடத்துல கை குழி அளவுன்னு சொல்லுவோம். இதை இந்த அளவை தான் நம்ம வந்து கேப் ஹைட் அப்படின்னு சொல்றோம். அந்த மெஷர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அது மாறும். இப்ப நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் வந்து என்னவோ அதை 10ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு தேவையான பெர்ஃபெக்ட் கேப் ஹைட்டா வந்து வரும். அடுத்த பாடி மெஷர்மெண்ட்ல செஸ்ட் ரவுண்ட் வந்து 36 இன்ச். இதை நீங்க வந்து 10ஆ டிவைட் பண்ணீங்கன்னா என்ன அளவு வருதோ அதை தான் இங்க நீங்க மார்க் பண்ணணும். சரியா? 3.6 இன்ச்சஸ். சரியா? இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ இது மாதிரி உங்களோட செஸ்ட் ரவுண்ட் வந்து 40 இன்ச் இருக்கு, 42 இன்ச் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இந்த கேப் ஹைட் வந்து மாறிக்கிட்டே வரும். சரியா? இப்போ கேப் ஹைட் வந்து 4.2 இன்ச்சஸ் 4.3 இன்ச்சஸ் அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து செஸ்ட் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே வரும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 46 48 வரைக்கும் நம்மளால இந்த ஒரு ஷார்ட் ஸ்லீவோட லென்த் வந்து 5.5 இன்ச்சுக்குள்ளே நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து கேப் ஹைட் வந்து அதிகப்படுத்தி கொடுக்க உங்களுக்கு இந்த பக்கம் வந்து கீழே வந்து துணி வந்து கம்மியாகிக்கிட்டே வரும். அப்ப ரொம்ப பிளஸ் சைஸ் 44க்குலாம் மேல நீங்க வந்து ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா உங்களோட செஸ்ட் ரவுண்ட் வந்து 44 45க்கு மேல பிளஸ் சைஸ்க்கு மேல நீங்க இருக்கீங்க அப்படின்னா அப்ப வந்து நீங்க இந்த ஸ்லீவோட ஹைட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். 5.5 இன்ச் அப்படின்றது ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் உங்களுக்கு. இந்த அடிக்கையோட அளவு வந்து ரொம்ப கம்மியாயிரும். சரியா? கேப் ஹைட் வந்து பெருசாகிக்கிட்டே போறதுனால அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்லீவோட லென்த் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமா வச்சுக்கணும். 7 இன்ச் அந்த மாதிரி வச்சீங்கனாலே அவங்களுக்கு வந்து அது ஷார்ட் ஹேண்டோட லென்த் தான். உங்களுக்கு வந்து கையோட அளவும் அதிகமா இருக்கும், உடம்போட அளவும் அதிகமா இருக்கும். அதனால கேப் ஹைட் வந்து அதிகமா வரும். கேப் ஹைட் அதிகமா இருக்கிறப்ப ஸ்லீவோட ஹைட் வந்து ரொம்ப கம்மியா வச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல அடிக்கையோட அளவு வந்து கம்மியா வந்துடும். அதனால பிளஸ் சைஸ் போக போக நீங்க கேப் ஹைட் அதிகமாக ஸ்லீவோட உயரத்தையும் அதிகப்படுத்தி வச்சுக்கணும். சரியா? இப்போ கேப் ஹைட் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த இடத்துல எப்படி லைன் போடணும் எல்லாமே தெரிஞ்சிச்சு. இந்த லைன் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம பைசப் லைன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா?
இந்த இடத்துல தான் நம்மளோட பைசப் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணணும். என்ன அளவு வருதோ அதை பாதியை டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப நான் எடுத்திருக்கிற பைசப் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 14 இன்ச்சு. அந்த 14 இன்ச்ல பாதி வந்து 7 இன்ச்சு. அதை வந்து இந்த பைசப் லைன்ல நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகேவா? இப்போ இது கூட நம்ம வந்து பாடி ஈஸ் வந்து சேர்க்கணும். இது சுடிதார் டாப்புக்கு தான் இந்த மாதிரி கட் பண்ணணும். ஏன்னா நம்ம பிளவுஸ்க்கு கட் பண்ற மாதிரி சுடிதாருக்கு கட் பண்ண மாட்டோம். பிளவுஸ்க்கு வந்து ஈஸ் அலவன்ஸ் தேவைப்படுற இடத்துல மட்டும் தான் வைப்போம். ஏன்னா நமக்கு வந்து நெக் வந்து பேக்ல வந்து மினிமமாவே ஒரு 5 to 8 இன்ச்சஸ்க்கு மேலதான் நம்ம வந்து போடுவோம். பட் சுடிதார் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து 4 இன்ச் போடுவாங்க, 3 இன்ச் போடுவாங்க, 2 இன்ச் போடுவாங்க. நெக் வந்து நமக்கு விரிஞ்சு கொடுக்காது, பின்னாடி ஓப்பன் வந்து கம்மியா இருக்கிறதுனால. அதனால நம்ம வந்து பாடியில வந்து ஈஸ் அலவன்ஸ் கொடுத்து தான் சுடிதார் டாப்க்கு கட் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுடிதார் டாப் வந்து அப்படியே நம்ம ஓப்பன் எதுவுமே இல்லாம அப்படியே தலைவலியா நம்ம வந்து போடுற மாதிரி தான் இருக்கும். பிளவுஸ் மாதிரி நமக்கு ஓப்பன் வச்சு நம்ம இங்க வந்து எந்த இடத்துலயும் ஸ்டிச் பண்ண மாட்டோம். அதனால பிளவுஸ்க்கு கட் பண்ற மாதிரி சுடிதார் டாப்புக்கு நம்ம ஈஸ் அலவன்ஸ் கொடுக்காம கட் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ சுடிதார் டாப்புக்கு ஒரு ஈஸ் அலவன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம பாடி லைன்ல கொடுத்துருப்போம். நான் எந்த இடத்துல சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்க இந்த மாதிரி ஃபோல்டிங்ல நெக்கு, ஆர்ம் ஹோல் இதெல்லாம் கட் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி டாப் கட் பண்றப்போ இந்த இடத்துல நம்ம செஸ்ட் லைன் மார்க் பண்ணுவோம் இல்லையா? இந்த இடம் வந்து நீங்க பாடியில ஈஸ் அலவன்ஸ் கொடுக்காம இந்த இடத்துல மார்க் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து இந்த இடத்துல மேல ஷோல்டர்ல இருந்து இந்த லைன் வந்து நம்ம வந்து மார்க் பண்றோம் இல்லையா? இதுவுமே நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, செஸ்ட் லைன்ல எவ்வளவு ஈஸ் அலவன்ஸ் கொடுக்குறோமோ அதை இந்த இடத்துல சேர்த்துதான் நமக்கு சுடிதார் டாப்புக்கு மார்க் பண்ணணும். இப்போ நம்மளோட ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 16 இன்ச் அப்படின்னா அதை பாதியா டிவைட் பண்ணீங்கன்னா 8 இன்ச் வரும். இது கூட பிளஸ் ஹாஃப் இன்ச் வந்து நீங்க பாடியில ஈஸ் அலவன்ஸ் சேர்த்திருக்கீங்கன்னா இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட்லயும் நீங்க ஹாஃப் இன்ச் சேர்த்துக்கணும். அப்ப டோட்டலா எவ்வளவு வரணும்? இந்த ரவுண்டு நமக்கு 8.5 இன்ச் வரணும். இது சுடிதார் டாப்புக்கு மட்டும்தான். பிளவுஸ்க்கு வந்து இந்த ஈஸ் அலவன்ஸ் இல்லாம நம்மளால கட் பண்ண முடியும். பட் டாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸ் அலவன்ஸ் கொடுத்து நீங்க கட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ஸ்லீவும் பாடியும் மேட்ச் ஆகும். இந்த பாடியில ஹாஃப் இன்ச் ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டும் ஹாஃப் இன்ச் ஈஸ் அலவன்ஸ் இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதே ஈஸ் அலவன்ஸோட தான் இந்த இடத்துல நம்ம பைசப் ரவுண்ட்லயும் மார்க் பண்ணணும். இப்ப நம்ம மார்க் பண்ணது பைசப் ரவுண்ட அப்படியே டிவைட் பண்ணி மார்க் பண்ணிட்டோம். அது கூட பாடியில எக்ஸாம்பிள் ஈஸ் அலவன்ஸ் வந்து இப்ப நம்ம ஹாஃப் இன்ச் வச்சு கட் பண்றோம் அப்படின்னா இந்த ஹாஃப் இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். இப்ப இதுதான் நமக்கான ஆர்ம் ஹோல் ரவுண்டு முடிய போற மார்க்கிங். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட்ல வந்து ஈஸ் அலவன்ஸோட சேர்த்து மார்க் பண்றப்போ நமக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 8.5 இன்ச் வந்து நமக்கு இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டோட பாதி இந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து வந்திருக்கும். இந்த 8.5 இன்ச்சை இந்த இடத்துல நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிராஸ் லைன் வந்து போட்டுக்கோங்க. இங்க இருந்து இங்கே போட்டுக்கோங்க. நம்ம பைசப் ரவுண்ட பாதியா டிவைட் பண்ணி மார்க் பண்ணிருக்கோம். அது கூட நம்ம ஈஸ் அலவன்ஸ் பாடியில என்ன வச்சோமோ அதை இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல கிராஸ் லைன் போட்டிருக்கோம். இப்போ இந்த கிராஸ் லைனை வந்து நீங்க செக் பண்ணணும். இப்படி செக் பண்றப்போ நமக்கு பாடியில அந்த கர்வ், ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து எவ்வளவு வந்ததோ அதை அப்படியே பெர்ஃபெக்ட்டா இந்த இடத்துல வரணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பெர்ஃபெக்ட்டா 8.5 இன்ச் வந்திருக்கு. சப்போஸ் இது வந்து வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு இன்னும் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து அதிகமா தேவைப்படுது, இந்த லைன்ல வந்து கரெக்டா இந்த பாயிண்ட்ல மீட் ஆகல அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்ப இந்த மாதிரி கரெக்டா வந்து 8.5 இன்ச் வந்து இந்த இடத்துல மீட் ஆகல, நமக்கு வந்து இங்க வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி 8 இன்ச் தான் இருக்கு, இன்னும் ஒரு ஹாஃப் இன்ச் வேணும், இல்ல 1/4 இன்ச் வேணும், 8.25 தான் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த பைசப் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிருப்போம் இல்லையா? இதை வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து கீழே இறக்கி நீங்க லைன் போட்டுக்கணும். சரியா? இதே இது உங்களுக்கு இந்த லைன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, இப்ப 8.5 இன்ச் கரெக்டா இருக்குல்ல, அதுக்கு பதிலா 8.25 9 அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த பைசப் லைனை நீங்க ஒரு 1/4 இன்ச் வந்து மேல ஏத்தி ஒரு லைன் போட்டுக்கணும். சரியா? அந்த இடத்துல இந்த கிராஸ் லைன் வந்து எங்க இப்படி முடியுதோ இப்படி செக் பண்ணி பார்க்கணும். இந்த ஸ்லீவோட மேல இருந்து இப்படி நீங்க செக் பண்ணி பார்க்கணும். இப்படி செக் பண்ணீங்கன்னா ஒரு பாயிண்ட் வித்தியாசம் வந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகாது. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரிங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த கை வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல. சரியா? இப்ப இந்த இடம் வந்து செக் பண்ணுங்க, 8.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கம்மியா இருக்கு. அப்போ நமக்கு பெர்ஃபெக்ட்டா எங்க ஜாயிண்ட் ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண இடத்துல கரெக்டா 8.5 இன்ச் வந்து ஜாயிண்ட் ஆகுது. அப்போ இதுதான் நமக்கு தேவையான பெர்ஃபெக்ட் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைய போற இடம். சரியா? உங்களுக்கு நான் வந்து அதிகமா தேவைப்பட்டுச்சுன்னா இந்த லைனை கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து இந்த கிராஸ்ல அதிகமா தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து அதிகமா இருக்கு, கம்மியா மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த பைசப் லைன் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து மேல ஏத்தி மார்க் பண்ணிக்கோங்க. இது எவ்வளவு அதிகமா மார்க் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம், 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் மேல ஏத்தி மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல ஹாஃப் இன்ச், 3/4 இன்ச் அந்த மாதிரிலாம் இந்த லைனை வந்து நீங்க ஷிஃப்ட் பண்ணி மார்க் பண்ணக்கூடாது. சரியா? கரெக்டா இந்த அளவுகளுக்குள்ளேயே நீங்க வந்து இந்த லைனை ஷிஃப்ட் பண்ணீங்க, இந்த லைனை வந்து மேல ஏத்தி இறக்கி மார்க் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து கரெக்டா ஃபிட் ஆயிரும். இந்த லைன் வந்து கரெக்டா இந்த கேப் ஹைட் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா? இந்த லைன்ல தான் நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகணும். அப்பதான் நீங்க பாடி பார்ட்ல ஜாயின் பண்றப்போ உங்களுக்கு
கை கிட்ட சுருக்கம் எதுவுமே இல்லாம வரும். இந்த 8.5 இன்ச் நம்ம வந்து கரெக்டா ஆர்ம் ஹோல் ரவுண்ட் மார்க் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம சைட்ல வந்து இந்த இடத்துல சீம் அலவன்ஸ் எவ்வளவு தேவையோ அதை வந்து மார்க் பண்ணிக்கணும். 1.5 இன்ச்னா 1.5 இன்ச், 1.25 இன்ச்னா 1.25 இன்ச், மேக்ஸிமம் 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல உள்ள சீம் அலவன்ஸ் கொடுக்க வேணாம். 2 இன்ச் 2.25 இன்ச்னா நிறைய பேர் உள்ள வந்து துணி நிறைய வேணும்னு வைப்பாங்க. எந்த ட்ரெஸ்ஸா இருந்தாலும் 1.25 இன்ச் அப்படி இல்லைன்னா 1.5 இன்ச் இதுதான் மேக்ஸிமமா வச்சுக்கணும். 1 இன்ச்லாம் வச்சீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டா ட்ரெஸ் வந்து நல்லா நமக்கு வந்து பாடியில போய் ஃபிட் ஆகும். இப்போ இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து நம்ம வரைய போறோம். இங்க மேல முடிச்சுட்டு அடுத்து கீழே எப்படி ஜாயின் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைகிறதுக்கு இந்த மேல டாப்ல இருந்து இந்த கிராஸ் லைன் வரைஞ்சோம் இல்லையா, இதை அப்படியே வந்து பாதியா இப்படி மார்க் பண்ணிக்கோங்க டேப் வச்சு. இந்த மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. திரும்ப அகெயின் இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த லைனுக்கு இப்படி கிராஸ் பாதி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து மேல ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த தேர்ட் பாயிண்ட் இந்த செகண்ட் பாயிண்ட்ல இருந்து கீழே ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? இது டாப்புக்கு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா ஸ்லீவ் வந்து ஜாயின் ஆகும். இப்போ நம்மளோட ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் எடுத்துட்டு இங்க மேல டாப்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக் ஆர்ம் ஹோல் கர்வ் தான் வரைய போறோம். இங்க இருந்து இந்த பாயிண்ட் எல்லாமே மீட் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேலை அப்படியே இப்படி திருப்பிட்டு இந்த லைன் மார்க் பண்ணோம் இல்லையா, பைசப் லைன் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த லைன்ல இப்படி டச் ஆகி இப்படி திரும்புற மாதிரி இந்த ஸ்கேலை வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்மூத்தா இருக்கணும். கர்வ் லைன் வந்து எப்பயுமே பெர்ஃபெக்ட்டா ஸ்மூத்தா தான் வந்து ஜாயிண்ட் ஆகணும். இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து ஜாயின் பண்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல், பேக் ஆர்ம் ஹோல் ரெண்டுமே நமக்கு இந்த லைன் முடியிற இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் முன்னாடியே ஜாயிண்ட் ஆயிடணும். சரியா? இங்க இந்த இடம் வரைக்கும் கொண்டு போய் நீங்க ஜாயின் பண்றீங்க, இந்த மாதிரி இப்படி போய் ஜாயின் பண்றீங்க. இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து சீம் அலவன்ஸ் வருது அப்படின்னா இப்படி கொண்டு போய் நீங்க பேக் ஆர்ம் ஹோலும் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலும் ஜாயின் பண்றப்போ இந்த இடம் வந்து பெர்ஃபெக்ட்டா நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகாது, பிளஸ் மாதிரி வராது. ஜாயின் பண்ற பாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் முன்னாடியே 2 ஆர்ம் ஹோல் ரவுண்டும் மீட் ஆகிற மாதிரி நீங்க கர்வ் லைன் வந்து வரைஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்தது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வரைய போறோம். இங்க மேல இருக்க இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த மிட் பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் நான் எந்த மாதிரி வைக்கிறேன்றத கவனமா பாருங்க. இங்க இருந்து இது வரைக்கும் இது அப்படியே ஸ்கேல் எப்படி திருப்பிட்டு இங்க ஒரு 1/4 இன்ச்க்கு மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த பாயிண்ட், இந்த 1/4 இன்ச் பாயிண்ட், இந்த பேக் ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட் ஆயிருக்கிற இந்த இடம், இது மூணையும் ஸ்மூத்தா இந்த கர்வ் வந்து எப்படி கனெக்ட் ஆகுதுன்றத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்படி மூவ் பண்ணிட்டு நீங்க இந்த லைன் வந்து போட்டு விட்டுக்கலாம். இப்ப 2 ஆர்ம் ஹோலுமே வந்து பாத்தீங்கன்னா பேக் ஆர்ம் ஹோல் மேல வரைஞ்சிருக்கோம், ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கீழே வரைஞ்சிருக்கோம். இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே இடத்துல இங்கேயே வந்து ஜாயிண்ட் ஆயிரணும். இது வரைக்கும் நம்ம கொண்டு போக கூடாது. இது வரைக்கும் கொண்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு சைட் ஜாயின் பண்றப்போ நமக்கு பிளஸ் மாதிரி கரெக்டா ஜாயிண்ட் ஆகாது. ஓகேவா? இப்ப நமக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு. சைட்லயும் இந்த இடத்துல பிளஸ் மாதிரி நம்மளால ஜாயின் பண்ண முடியும். அடுத்தது வந்து நம்ம கீழே ஸ்லீவ் ரவுண்ட் மார்க் பண்ணிட்டு இந்த சைட் ஜாயின் பண்றப்ப வேற என்ன மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்ப இந்த இடத்துல நமக்கு சீம் லைன் வந்து முடிஞ்சிருக்கு இல்லையா, கீழே தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, இதுக்கு மேல இந்த லைன்ல மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்லீவ் ஓப்பன் எவ்வளவோ, ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளவோ அதை பாதியா டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. 13 இன்ச் வந்து ஸ்லீவ் ரவுண்டு, அதுல பாதி வந்து 6.5 இன்ச். இந்த 6.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது கூட இங்க மேல எவ்வளவு சீம் அலவன்ஸ் கொடுத்தீங்களோ அதே அளவை இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க, 1.5 இன்ச். இப்போ இந்த இடத்துல நீங்க இப்படி ஸ்ட்ரைட்டா இப்படி ஸ்கேல் வச்சு இப்படி பர்ஃபெக்டா ஜாயின் பண்றதுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ்ல உள்ள இந்த சைட்ல இருக்கிற கர்வ் லைன் வச்சு ஜாயின் பண்றதுக்கும் உங்களுக்கு ஸ்லீவோட அந்த ஃபிட்டிங் வந்து டிஃபரன்ஸ் வரும். எதனால அப்படின்னா நம்மளோட கை அளவு வந்து இந்த மாதிரி லைட்டா ஒரு கர்வ் ஷேப்ல தான் இருக்கும். அதனால நீங்களும் மார்க்கிங் பண்றப்போ ஸ்டிச்சிங் பண்றப்போ லைட்டா அந்த கர்வ் கொடுத்தே நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த கிராஸ் எதுக்காக கொடுக்குறோம்னா நமக்கு இங்க இருந்து இப்படி மேல மடிச்சு தைக்கிறப்போ இந்த இடத்துல வந்து சைட்ல வந்து கேப் வராம இருக்கிறதுக்காக இந்த இடத்துல இப்படி ஒரு கிராஸ் வந்து கொடுக்குறோம். சரியா? இந்த இடத்துலயும் பெர்ஃபெக்ட்டா ஃபிட்டிங் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கர்வ் லைன் யூஸ் பண்ணி சைட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவோட மார்க்கிங்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இந்த ஸ்லீவை வந்து நீங்க பாடி பார்ட்டோட சேர்த்து ஜாயின் பண்றப்ப இன்னொரு ஒரு விஷயம் வந்து கவனமா பார்க்கணும். அப்பதான் இந்த இடத்துல சைட் ஜாயின் பண்றப்போ நமக்கு பிளஸ் மாதிரி வரும். இந்த இடத்துல நம்ம 1/2 இன்ச்சுக்கு தான் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ நீங்க இங்க கீழே மடிச்சு தைக்கிறப்பையும் இந்த 1/2 இன்ச்சை வந்து கரெக்டா தைக்கணும். இங்க மேலையும் நம்ம வந்து இந்த இடத்துல எவ்வளவு கொடுத்தோம், சீம் அலவன்ஸ் இந்த இடத்துல மேல ஜாயின் பண்றதுக்கு பாடியோட சேர்த்து ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச் கொடுத்தோம். அதே 1/2 இன்ச்சை மெயின்டைன் பண்ணணும். இந்த ஸ்லீவ் வந்து ஃபுல்லா அட்டாச் பண்ணி இந்த இடம் வர வரைக்கும். நீங்க இந்த இடத்துல போய் எக்ஸ்ட்ராவோ இல்ல கம்மியாவோ வச்சு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பக்கம் ஃப்ரண்ட் சைடு வந்து கம்மியாவும் பேக் சைடு வந்து அதிகமாகவும் வச்சு நீங்க வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைட்ல ஜாயின் பண்றப்ப இது வந்து உங்களுக்கு கரெக்டா இப்படி பிளஸ் மாதிரி ஜாயிண்ட் ஆகாது. ஓகேவா? அதனால ஸ்லீவ் வந்து பாடி பார்ட்டோட சேர்த்து அட்டாச் பண்றப்பையும் கரெக்டா வந்து நமக்கு அந்த தையலோட அகலத்தை
ஹாஃப் இன்ச்னா ஹாஃப் இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணி கொண்டு வரணும். இங்க கீழையும் மடிச்சு தைக்கிறப்பையும் ஹாஃப் இன்ச்னா ஹாஃப் இன்ச் அளவுக்கு கரெக்டா தைக்கணும். 1 இன்ச்னா 1 இன்ச் அகலத்துக்கு கரெக்டா மடிச்சு தைக்கணும். அப்பதான் இந்த சைட்ல வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டா வந்து ஜாயின் ஆகும். இந்த ஸ்லீவ் வந்து நம்ம இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே ஸ்லீவ் கட் பண்றப்போ மேல ஃபர்ஸ்ட் பேக் ஆர்ம் ஹோல்ல கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல கூட நீங்க இப்படி மடிச்சு வச்சுக்கலாம். மடிச்சு வச்சுட்டு ஸ்டிச்சிங் கீழே சீமலை வச்சு எவ்வளவு கொடுத்தோமோ அதை மடிச்சு வச்சுட்டு இப்படி கிராஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்ப இப்படி ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேவையான கிராஸ் வந்து கரெக்டா கிடைச்சிரும். இது வந்து மடிச்சு தைக்கிறப்போ உங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. இப்ப நம்ம பேக் ஆர்ம் ஹோல் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுல தேவையான நாச்சஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நமக்கு வந்து சைட்ல சீம் அலவன்ஸ் மார்க்கிங் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த சென்டர் மார்க்கும் கட் பண்ணிக்கோங்க. இப்ப இத ஸ்லீவ் வந்து இப்படி ஒன்னா ஒரு சிங்கிள் லேயரா ஓபன் பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்றப்போ நம்ம இந்த ஹாஃப் இன்ச் மார்க்குக்கு வெளியில இருந்து தான் இப்படி வந்து கட்டிங் வந்து எடுத்துட்டு போகணும். இந்த அளவு கட் பண்ணாலே போதும் நமக்கு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு. நமக்கு அந்த கை குழி அளவு வந்து கரெக்டா வந்து ஃப்ரண்ட்ல போய் ஃபிட் ஆயிடும். நமக்கு பிளவுஸ்க்கு மாதிரியே சுடிதார் டாப்புக்கும் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கட் பண்ணணும். அப்பதான் ஸ்லீவ் கிட்ட சுருக்கம் எதுவுமே வராது. எப்படி ஸ்லீவ்ல வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்றோமோ அதே மாதிரி பாடியிலையும் பேக் ஆர்ம் ஹோல் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ரெண்டுமே கட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து பாடி பார்ட்ல கரெக்டா வந்து நமக்கு டாப் வந்து போய் ஃபிட் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு ஸ்லீவ் பெர்ஃபெக்ட்டா எப்படி வந்து கட் பண்றது சுடிதார் டாப்புக்கு பாடி மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி அப்படின்றத பார்த்துட்டோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.